எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டாட் மண்டலம் என்ன பார்த்தோம் போன வாரம் சிடியில். இந்த வாரம் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். பேசிக் மண்டலா, மினி மண்டலா வரைஞ்சி காட்டுறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணுமா, இந்த A4 ஷீட்டில் ஒரு இந்த நோட் புக் மாதிரி இருக்கிறத வாங்கிக்கலாம், இல்லை ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். அதுக்கு பெரிய ஸ்கேலு, ஸ்மால் ஸ்கேலு, அப்புறம் ப்ரொட்ராக்டர் இந்த மாதிரி ரவுண்டில் வர்றது, அப்புறம் நம்ம ஜாமெண்ட்ரியில் இருக்கிற காம்பஸ்ஸு, இந்த ப்ரொட்ராக்டர், பென்சில், அப்புறம் இதுக்கு பென்னு நம்ம இந்த மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். ஜெல் பென் இல்லைன்னா ஜெல் பென்னு வேணான்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபுக்கு இந்த மைக்ரான் பென். இது நம்ம அமேசானில் லிங்க்கு தரேன். இதில் எல்லா சைஸஸும் வருது. நான் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறது 3யும் 1 இல்லைன்னா 2 யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த பேனா போட்டு நம்ம சர்க்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக வருது. இதுவும் நான் லிங்க் அனுப்புகிறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா மேப்பட்டில் இது உள்ள நம்மளுக்கு பென்னு போகும். நம்ம அப்படியே சர்க்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது லென்த் 28.2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதில் நம்ம 14.1க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மார்க்லேருந்து இங்கே நம்ம எடுத்து பார்த்தோம்னா 21 வருது கரெக்டாக. அப்போது 10.5. ஸோ இங்கே நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணுறோம். இப்போ நம்ம சர்க்கிள் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு 2 பக்கமும் 6 வைக்கிறோம். இப்போ 1 2 3 4 5 6 அதே மாதிரி அந்த பக்கமும் வைக்கிறோம். இப்போ இந்த பக்கம் 6 வச்சுருக்கேன், இந்த பக்கமும் டாட் வச்சாச்சு. இதில் திருப்பி அந்த 6க்கு அப்புறமா ஒரு சின்ன ஆஃப் சர்க்கிளுக்காக ஒரு 1 2 3 வச்சுருக்கேன். இப்போ நான் சர்க்கிள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 6 சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள் 1 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டரில் வளையம் சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நடுவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொட்ராக்டர் சர்க்கிள் ப்ரொட்ராக்டர் வச்சு கிரிட்டு ஃபார்ம் பண்ண போகிறேன். கிரிட்டுன்னா உங்களுக்கு 360 வரும் ஒரு சர்க்கிளில். அதில் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 360 டிகிரியை 20 நம்ம எடுத்தோம்னா 18 கிரிட்டு வரும். அந்த 18 கிரிட்டு உள்ளே நம்ம டிசைன் பண்ணும்போது அது வெளியே போகாமல் அது கரெக்டாக வரும். 10 வைக்கலாம், 5 வைக்கலாம். நம்மளுக்கு பெருசாக வேணும்னா 20 30 அப்படி டபுள் இந்த டிஜிட்டில் வைக்கலாம். இப்போ நான் 20 எடுக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கிரிட்டில் ஃபுல்லாக சர்க்கிள் 20 வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் கோட்லேருந்து இங்கே என்ன இருக்கோ இந்த முதல் இங்கே இருக்கிறதுக்கும் இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த இதுக்கும் அடுத்ததும் அதே மாதிரி ஒன்றுக்கும் க்ராஸ் பண்ணி தெரியுதுங்களா, ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு 18 கிரிட்டு கிடைக்கும்.
இப்போ வந்து பேனாவை இதில் போட்டுட்டு இப்போ சர்க்கிள் பண்ணுறோம். இந்த சென்டர்லேருந்து 1க்கு நம்பர் 3 பென் யூஸ் பண்ணுறேன். இந்த 4 வேண்டாம், அது அப்புறமா லைட் பண்ணிக்கலாம். 6ம் 5ம் பண்ணிக்கலாம். அது டபுள் லைனில் இதில் வந்து இப்போ இந்த கோடு இருக்கு இல்லையா, இதில் வந்து இது உள்ளவே நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து 14 இது பெட்டல் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதுக்கு ஓரில் வந்து நம்ம பிளாக்கில் அந்த எங்கே இடம் தெரியுதோ அங்கே பிளாக்கை ஃபில் பண்ணிடும். ஸோ செகண்ட் லைன் இப்போ 1 சென்டிமீட்டர் முடிஞ்சிச்சு. 2வது சென்டிமீட்டருக்கு எது வேணால் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் சும்மா சிம்பிளாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு லீஃப் போடுறேன். இப்போ லீஃபுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த 90 இருக்குது இல்லைங்களா, இது நம்மளுக்கு வேண்டாம். அதனால் இந்த 90யும் இந்த கார்னரில் வர்றது அழிச்சிடலாம். இப்போ நமக்கு அந்த கிரிட்டு வந்து தெரியும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ சும்மா இப்படியே ஜாயின் பண்ணி இந்த பென்சில் மார்க்கெல்லாம் அழிச்சிடலாம். பென்சில் மார்க் அழிச்சிட்டு அந்த கேப்லெல்லாம் அந்த பிளாக்கு நம்பர் 8 இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளாக்கை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற கிரிட்டில் இந்த சென்டர் இருக்குது இல்லைங்களா, இப்போது இதிலிருந்து இங்கே இந்த சென்டருக்கு இதே மாதிரி வந்து இப்போ டபுள் லைன் போடணும். இது 18 பெட்டல் வந்திருக்கு. இதில் நம்ம டபுள் லைன் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து நம்பர் 2 இல்லை நம்பர் 1 எடுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு மேலே இந்த சென்டர் கூட அப்படியே இருக்கட்டும், அதை நான் போட்டுட்டு இங்கே டபுள் லைன் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு இடத்துல பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் கேப் விட்டுட்டோம்னா ஒரு பக்கம்
இந்த மாதிரி போடுறோம். இப்போ வந்து எந்த பக்கம் பண்ணுறோமோ அதே சைடில் திருப்பி வைப்போம். இதை நான் அப்புறமா முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ அடுத்த லைன் போகும்போது நம்ம வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த 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 காலி இடத்த பிளாக் பண்ணுறேன். உள்ளே வந்து நம்ம வேறு கலர் போட்டுக்கலாம் ஃப்ளவருக்கு, இல்லைன்னா இப்படியே விட்டுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே வேணும்னா எதுக்கும் கலர் போடாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே போடும். இந்த மாதிரி இதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ வந்து 4 இந்த 4க்கு ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு, 5 to 6, இப்போ 4 ஆயிடுச்சு, இப்போ 5க்கு இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சர்க்கிள் இந்த 4 to 5க்கு இந்த இதில் வந்து இப்போ இது டபுள் இருக்கு இல்லையா, இந்த சென்டருக்கு நம்ம லைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கலாம். இல்லையா நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைனே பண்ணுறேன். இந்த மாதிரி பூரா பண்ணலாம். அடுத்த லைனில் வந்து இதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த சென்டர் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு லைன் பக்கத்தில் இந்த கிரிட்டில் இது மாதிரி இருந்தால் இதுக்கு 2, இது 8ல் இருக்குது. கீழே பண்ணுறேன். இப்போ இது இருக்குன்னா இதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி வேணால் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இந்த சர்க்குலரை பண்ணுறேன். இதில் மீதி இடத்த காலி இருக்கிற இடத்துல பிளாக் போட்டுருக்கோம். 3 சர்க்கிள் போட்டால் போதும். இப்போ மீதி இருக்கிற இடத்துல பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேணும் வந்து ஃபில் ஆகும். ஸோ இது வந்து இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது முடிஞ்சிச்சிங்களா, அதுக்கப்புறம் தென் இந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து பென்னு வச்சு யூஸ் பண்ணி சர்க்கிள் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ப்ரொட்ராக்டர் வச்சு இப்போ இந்த சின்ன சர்க்கிளில் நம்ம வந்து கிரிட்டு போடணும். ஏன்னா கிரிட்டு எதுக்கு போடுறோன்னா அப்போ தான் அது உள்ள கரெக்டாக மெஷர்மெண்ட்டு வரும். இப்போ நம்ம மெலிசாக இந்த இடத்துல 0, 20, 40, 60, 80, 80, 100, 100, 120, 140, 60, 80. இதை வந்து நம்ம முள்ளமாக இந்த ஆஃப் சர்க்கிளுக்கு இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு கோடு இது வரைக்கும் கோடு. இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எத்தனை கிரிட்டு வரும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே அதே வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த சர்க்கிளில்
இதே மாதிரி இந்த நம்ம முதல்ல பண்ண மாதிரி 2 3 4 5 6 7 8 9 வருது. இதுக்கு நம்ம இந்த கேப்பை வந்து பிளாக் அடிச்சுக்கணும். இது ஒன்று நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறமா இருக்கிற இதில் வந்து திருப்பி வந்து இதே மாதிரி இது உள்ளே நம்ம 2 பண்ணணும். 1 2 1 2. இப்போ வந்து இந்த பூ வந்து நமக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். 1 2. இப்போ 9 வந்து 18. இப்போ இதுலேயும் நம்ம கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். இது உள்ளே வந்து ஒரு சின்னதாக கோடு போட்டு ஒரு டாட். இப்படியும் நம்ம பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கிரிட்டில் வந்து இப்போ வந்து இப்போ இங்கே இந்த கிரிட்டில் இங்கேருந்து இங்கே 1 2 3 4 5 வருது. இப்போ இதுக்கு வந்து பாதி பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து டபுள் லைன் பண்ணணும். டபுள் லைனில் இந்த சர்க்கிளில் இந்த கோடு நமக்கு வேண்டியதில்லை. இது எடுத்துட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளவர் 1 2 3. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு 1 2 3 இது பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த பேலன்ஸ் இடத்துல பிளாக். அப்புறம் இங்கே வர சர்க்கிளுக்கு திருப்பி ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம அங்கே உள்ளே பண்ண மாதிரியே பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணலாம். இதில் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சின்ன சின்ன நம்பர் 1லையும் போடலாம். போட்டுட்டு இந்த ஒரு இடத்த வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர் பண்ணி காட்டுறேன். இது கலர் பண்ணாமல் வெறும் பிளாக் ஷேடில் இருக்கலாம். இல்லைன்னா இந்த ஃபேபர் கேசலில் லிங்க் அனுப்புகிறேன். இந்த மாதிரி மல்டி கலர் மார்க்கர் பென் வருது, இல்லைன்னா இந்த மாதிரி டூயல் டிப்பு வருது. ஏதாவது வாங்கிட்டு அதில் நம்ம கலர் வேணும்னா கலர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும், இது ஃபேன்சியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே வந்து நம்ம வெறுமை விடலாம். இல்லைன்னா நான் வந்து இப்போ ரெட்டு போடுறேன். இப்போ இதுக்கு நம்ம ரெட்டு போட்டு ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து இந்த கலருக்கு நம்ம ப்ளூ போடலாம். இப்போ வந்து போடாமே இருக்கலாம், போட்டாலும் பண்ணலாம். இப்படி நம்ம கலர் பண்ணும்போது ஷேடு வந்து எனக்கு நல்லா இருக்கும். நான் ஃபுல்லாக எல்லாம் கலர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி இப்போ லோட்டஸாக ஃப்ளவர் வந்திருக்கிறதுனால அந்த ஃப்ளவர் வந்திருக்கிறதுனால அதுக்கு இங்கே பிங்க் போடுறேன். இங்கேயும் வேணும்னா நம்ம பிங்க் போடலாம். இப்போ மார்க்கர் பென்சில் மார்க் பண்ணி ஞாபகமாக பென்சில் மார்க் எடுத்துடலாம். இல்லைன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நான் கலர் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் நம்ம எல்லோ போடலாம், இல்லைன்னா ரெட்டே போடலாம். அதே அதுக்கு மேட்சாக வேணும்னா நம்ம வந்து இங்கே வந்து ரெட்டு கொடுக்கலாம். ரெட்டு கொடுத்துட்டு ப்ளூ வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம பிங்க்கு கொடுத்துருக்கோம். ப்ளூ அந்த இதில் கொடுக்கலாம். இதுக்கு வந்து பிங்க்கு.
சென்டருக்கு வந்து ரெட்டு போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு பக்கம் வந்து காலியாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளூ போடலாம். இது எப்போவுமே இந்த இப்படி வச்சோம்னா அதே சைடில் போயிட்டு அதே சைடில் வரணும். அப்போ தான் அந்த மார்க்கு கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா கார்னரில் கோடு போட்டுட்டு அது உள்ளவே போகணும். வெளியேருந்து உள்ளே வரணும், உள்ளேருந்து வெளியே போகக்கூடாது. இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக இது பாருங்கள். இது நான் முதல்ல பண்ணது பிங்கை கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து சர்க்கிள் கொடுத்துருக்கேன். கலர் இல்லாமல் வேணும்னா வெறும் அந்த இடத்துல பிளாக் ஒண்டி போட்டுட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணலாம். அடுத்தது இப்போ பண்ணேன் இல்லையா, அந்த இது அதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன், க்ரீனு, பிங்க்கு, அப்புறம் அந்த ரெட்டில் வந்து டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 சர்க்கிள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னா பீப்புளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.